வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ரிவ்யூ. ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படம் ஃபுல்லாகவே முழுக்க சின்ன பசங்க, அதாவது டைனோசர் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கலாம் நல்லா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். இதில் மொத்தமாக 3 டைனோசர் காமிக்கிறாங்க. அந்த 3 டைனோசரோட டிஎன்ஏலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாக. ஓகே கைஸ், வெல்கம் டு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவன் தான் 3 டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறதுக்கு இவன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். இவனை வச்சு தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய புது வேர்ல்ட்ஸ்லாம் இவங்க சுற்றி பார்ப்பாங்க. அதை பற்றி தான் இந்த கதையெல்லாம். நீங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்து போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த டைனோசரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட டீரெக்ஸோட பயங்கர பெருசானது. நீங்களே பார்ப்பீங்க டீரெக்ஸ்க்கும் அந்த டீரெக்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு. இந்த பெட்டி கடைசியில் யார் கைக்கு போகுது? மொத்தம் இந்த ஜுராசிக் வேர்ல்டில் 3 கம்பெனி இருக்குது. இந்த 3 கம்பெனிக்கு போகும். இந்த 3 கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போகும். அப்படி மட்டும் சொல்ல முடியாது, அந்த பார்க்கர் ஜெனிக்ஸ் கம்பெனி கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிலேருந்து ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும்தான் உயிர் தப்பிச்சான். அவன் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறமா கைஸ், எனக்கு ஒரு டவுட் கைஸ். இந்த சின்ன பொண்ணு அந்த ட்ராகன் எடுக்கிறாள், அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த ஐலாண்ட் ஒரு அபேண்டன்ட் ஐலாண்டு. இந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு டைனோசரை கொண்டு போயிருக்கா. அங்கேருந்து